ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்க, அதுக்குண்டான பொருள் பாருங்கள். இது வந்து சில்லி பவுட்ரு, இது வந்து கரம் மசாலா தூள், இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, பச்சை மிளகாய், பிரியாணி மசாலா பாக்கெட்டில் வரும் இல்லைங்களா, அந்த ரோஸ் ஸ்மோக்கு அந்த அதெல்லாம் சேர்த்துது. இந்த கிராம்பு, பட்டை, அந்த கல்பாசி அதோட சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்தா சிக்கன் மசாலா தூள், இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணியில் செய்ய போகிறோம். கொத்தமல்லி தலையும் புதினா தலையும், தயிருங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. இதை நம்ம போட்டுக்கலாம். சரிங்க, வாங்க போகலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பத்தை வச்சுக்கோங்க, குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நான் இது சிக்கனுங்கிறதுனால நல்லெண்ணெய் செய்கிறேன். நல்லெண்ணெய் போட்டுக்குவோம். போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. சிக்கன் ஏன் போடுறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஏன் போடுறோம்னா, நல்லெண்ணெய் வந்து சிக்கனோட ஹீட்டை வந்து எடுத்துரும். அதனால் நல்லெண்ணெய் சாப்பிட்றது நல்லது. அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அதில் வந்து நம்ம பிரியாணிக்கு உண்டான மசாலா அந்த இதில் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கல்பாசி, பிரியாணி முக்கு, இந்த ரோஜா முக்கு, அதெல்லாம் போட்டு பிரியாணி இலையெல்லாம் போட்டு நல்லா போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி கொண்டதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். பச்சை வாசம் போகணும் இல்லைங்களா. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஸ்பூனாக இருக்கிறனால 4 ஸ்பூன் போடுறேன். சரிங்களா? நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்க. இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். தக்காளி எல்லாம் வெந்து வந்துடும். எல்லாமே பச்சை வாசம்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு கொத்தமல்லி புதினாவும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சரிங்களா? நல்லா வதங்கட்டும், பச்சை வாசம் போகட்டும். போனதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாம் போட்டு அடிச்சிங்களா. நல்லா குக்கரில் அடி பிடிக்காத மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு, அதனால தான் உங்களுக்கு எண்ணெய் சொன்னேன். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா போட்டு பிரட்டி விட்டு கொஞ்சம் கேர்டு போடலாம். தயிர் போட்டுக்கலாம். நம்ம தயிர் போட்டோம்னா அதில் அடி பிடிக்காது. அடி பிடிக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். போட்டால் ஊற்றினா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தயிர் வச்சுருக்கிறேன். அது சிக்கன் போடும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா நல்லா இது பண்ணி விடுங்க, கிளறி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற மசாலா வச்சுருக்குறோம் இல்லைங்களா, கரம் மசாலா, இந்த சில்லி பவுட்ரு, இந்த காஷ்மீர் மிளகாய் தூள், எல்லாம் போட்டு அது கலருக்காக எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒடி பிடிக்காதவா நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்களா, கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கிற சிக்கன், பிள்ளைங்க கொஞ்சம் காலெல்லாம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் கொஞ்சம் காலெல்லாம் போடுறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. எல்லாம் காலெல்லாம் போட்டு நம்ம சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அதெல்லாம் மசாலாலாம் அதில் பிடிக்கணும்.
மசாலா நல்லா இறங்கணும். நல்லா இறங்குனதுக்கப்புறம் நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விடுங்க. எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டினது நல்லா பிரட்டி விட்டுட்டிங்களா? நல்லா அந்த இதுலேயே எண்ணெயிலே ஆயிலே கொஞ்சம் நல்லா வேகட்டும். கிரேவியெல்லாம் போட்டு மீதி கொஞ்சம் வச்சுருந்தோம்னா தயிர் அதே கொஞ்சம் சிக்கன் மேலே ஊற்றிக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன். நல்லா இது பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுருங்க. பிரட்டி நல்லா விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் மசாலா பிடிச்சிக்கிச்சு. நல்லா வேகிறதுக்கு நல்லா இது பண்ணி விடுங்க. விட்டுட்டு நல்லா வேகட்டுங்க. மசாலாலே கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. என்ன ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் போட்டிருக்க சொல்லி. அதில் உப்பு கரெக்டாக்கான்னு இந்த டைம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள். வீடியோவில் முதல்ல நான் அதை காட்டில் உப்பு போடுறது. நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அதில் எவ்வளோ அளவு உங்களுக்கு உப்பு தேவையோ அதை போட்டுக்கோங்க. இதில் இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரிசி வச்சுருக்கோம். அந்த அரிசியை போடுறோம். நம்ம வீட்டு அரிசி போட்டிங்கன்னா நார்மலாக சாப்பாட்டு அரிசி. நான் கிச்சடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் போடுறேன். உங்கள் வீட்டில் என்ன அரிசி இருக்குதோ நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டு அது தண்ணி அளவு தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றிட்டேன். நான் அரிசி போட்டுட்டு நல்லா கிளறி விடுறேன். உப்பெல்லாம் நான் பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. என்ன பண்ணணும் இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி வச்சு செக் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை நம்ம மூடிடலாம். மூடி 2 விசில் விட்டுடலாம். விசில் விட்டோடனே நம்ம எடுத்துடலாம். திறந்து பார்க்கும்போது நல்லா கம கமன்னு நமக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு சிக்கன் அடி வரது இப்படி ஒரு பிரட்டு அப்படி ஒரு பிரட்டு பற்றிக்கலாம். பரட்டி நம்ம அதை எடுத்து பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்கலாம். எல்லாம் சாப்பிடுவாங்க. அதுபோல் நீங்களும் ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சதை நீங்களும் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயும் கொடுத்து டேஸ்ட்டு பார்க்க சொல்லுங்கள். எப்படி இருக்குதுன்னு. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பாருங்கள். என் வீடியோ தொடர்ந்து